ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு செய்ய போறோம். இந்த ரைஸ் வந்து உதிரி உதிரியா இருக்கும். நல்லா குழையாம இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுக்கு வந்து நம்ம வந்து 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கோம். அந்த மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கர்ல தண்ணி மூழ்குற அளவு சேர்க்காதீங்க. பாதி அளவு தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நீங்க வந்து குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க. விசில் வந்து 4 விசில் வரணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு விசில் வச்சுங்க போதும். மட்டன் வந்து வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதை நல்லா மெலிசா கட் பண்ணி எடுத்துங்க. தக்காளியும் வந்துட்டு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு பொடி தான் ரெடி பண்ணணும். அது வந்துட்டு கொஞ்சமா பட்டை, கொஞ்சம் லவங்கம், ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ இதை மட்டும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, ஒரு 4, 5 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். 150 ml தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அதனால 3/4 கிலோ ரைஸ் எடுக்கிறோம். நீங்க 1 கிலோ மட்டன் 1 கிலோ ரைஸ் சேர்த்து செய்து பாருங்க. கொஞ்சம் உப்பு காரம் மட்டும் கூட சேர்த்துங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க தண்ணி வைக்கிறதுக்கு அது கரெக்டா இருக்கும். நீங்க எந்த பாத்திரத்துல ரைஸ் அளக்குறீங்களோ அதே பாத்திரத்துல தான் தண்ணி சேர்க்கணும். 1க்கு 2 தான் சேர்க்கணும். இப்போ வந்துட்டு நம்ம மட்டன் பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை வைங்க. அப்பதான் குழையாம வரும். இப்போ நான் பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் 150 ml அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கிறேன். நெய் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க. இல்லைன்னா தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லாட்டி அடி பிடிக்கும். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, கரம் மசாலா பொடி, அதுலேருந்து கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு அளந்துட்டு நீங்கள் இதோட சேர்த்துங்க. இந்த ஆயிலே சேர்க்கும்போது இதோட வாசனை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான நம்ம மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பூனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் வந்து சால்ட்டு இப்போவே சேர்த்துக்கிட்டேன். அதாவது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நடுவில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் அந்த டைம் எடுத்து பிரியாணி செய்யும்போது தான் உண்மையான அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அதிகமாக செய்யும்போது பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட செய்யலாம். இந்த மாதிரி கம்மியாக நம்ம செய்யும்போது ஒவ்வொன்றும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 150 ml தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதங்கி வரும்போது நம்ம இப்போ பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நீங்கள் 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஜீரக சம்பா ரைஸ் தானே சீக்கிரம் வெந்துடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி எனக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு இருந்தது. அதனால் நான் 3 டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ மொத்தமாக எனக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. நான் இதோட சேர்த்துருக்கேன். அதாவது 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம மட்டனையும் இதோட சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க.
நல்லா கொதிக்கணும். இந்த டைம்ல நீங்க வந்து உப்பு, காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் கரெக்ட்டா இருக்கும். அ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் திறந்து கொஞ்சமா ஓப்பன்ல வச்சுட்டு தட்ட நீங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இங்க பாருங்க நல்லா கொதிச்சு வரும்போது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும். அந்த சமயத்துல தான் ரைஸ் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். அத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிம்ல வச்சுட்டு ரைஸ் சேர்க்காதீங்க. ரைஸ் வந்து நல்லா ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, தண்ணிய சுத்தமா இருத்துட்டு இதோட சேர்த்துக்கங்க. ரைஸ் சேர்த்துட்டு உடனே நீங்க தம் போட்டுறாதீங்க. இவ்ளோ தண்ணியில அப்படியே தம் போடக்கூடாது. ரைஸ் குழஞ்சு போயிடும். அதனால கொஞ்ச நேரம் அப்படியே ஹை ஃப்ளேம்லயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லன்னா ரைஸ் அப்படியே உட்காந்துரும், அடி பிடிச்சிரும். அதுக்காக தான். இப்ப நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அ ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கனாக்கா, திரும்பவும் தண்ணியும், ரைஸும் சமமா வந்துரும். அந்த சமயத்துல தான் நீங்க வந்து நல்லா திரும்பவும் கிளறி விட்டுட்டு, இப் இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் ரைஸ் உடையாது. அதனால தைரியமா கிளறி விடலாம். இப்ப கிளறி விட்டுட்டு தம் போட்டீங்கன்னா, ரைஸ் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. அவ்ளோ உதிரி உதிரியா அவ்ளோ சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட வாழை இலை இருந்தா வாழை இலை போடுங்க. இல்லன்னா நீங்க சும்மாவே தட்ட போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாரி வாழை இலை இருந்தா மட்டும் வாழை இலை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இல்லாட்டி தட்ட மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க. மேல வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஹாட் வாட்டர மட்டும் வச்சா போதும். இப்ப ஃப்ளேம வந்து சுத்தமா கம்மி பண்ணிடுங்க. ஃபுல்லா சிம் பண்ணிடுங்க. 8 டூ 10 நிமிஷம் இருந்ததுனாக்கா, சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். 8 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் இடையில. ஒண்ணும் ஆகாது. இப்ப இலை மேல கொஞ்சம் வேர்வை தண்ணி விழுந்திருக்கு. அத மட்டும் நம்ம பார்த்து எடுத்துடலாம். கேர்ஃபுல்லா எடுத்துருங்க. இப்போ பிரியாணி பாருங்க செம சூப்பரான பிரியாணி. நல்ல உதிரி உதிரியான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வீட்ல இந்த அளவுலாம் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் அந்த வதக்குற டைம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க. அப்பதான் வந்து அந்த வாசனை வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்ப இந்த மட்டன் பிரியாணி கூட நம்ம கொஞ்சம் 65லாம் போட்டுக்கிட்டோம். அ அந்த சண்டேவே வந்து அவ்ளோ சூப்பரா போச்சு. கண்டிப்பா நீங்க இந்த மாரி செஞ்சீங்கன்னா ஹோட்டலுக்கே போக தேவையில்ல. பாருங்க சூப்பரான உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி நம்ம வீட்லயே செய்யலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த பிரியாணிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல் புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.